இப்போ நம்ம ஊரில் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், விளக்கேற்றுறோம், நம்ம ஆரத்தி காமிக்கிறாங்க, பூ புஷ்பம் பழமெல்லாம் கொடுக்குறோம், செய்கிறோம். என்ன இதே ஆப்பிரிக்காவில் செய்வாங்களா? இதே ஆஸ்திரேலியாவில் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. இதே ஜப்பானில் அப்படின்னு பல ஊர்கள் இருக்குது. என்ன செய்வாங்களா? ஏன் இந்த ஊர்லேயே இருக்கிற மற்ற மக்கள் இருக்காங்களே, என்ன அவங்கெல்லாம் செய்வாங்களா? மற்ற சாமியை கும்பிட்றவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன எதனால் செய்கிறதில்ல? எதனால் அவங்க செய்கிறதில்ல? நம்ம சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக விளையாடுற விளையாட்டு என்ன தெரியுமா? என்னவா? கடவுள் பொம்மையா? சரி, இல்லை கடவுள் தனியாக ஒத்திடுவோம். இப்போ ஏன்னா கடவுள் பேச வேணாம், விளையாடுற விளையாட்டு பேசுவோம். விளையாடுற விளையாட்டுல பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுது, நம்ம ஒளிந்திருந்து என்ன கண்டுபிடிக்கிற விளையாட்டு, கண்ணாமூச்சி விளையாட்டு. பேச்சு வழக்கில் அந்த வார்த்தை கண்ணாமூச்சி விளையாட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இருந்துக்கிட்டே ஓடி எல்லா இடத்துலையும் போய் மறைஞ்சு அப்படியே இருந்துக்குவோம். ஒருத்தர் தேடிக்கிட்டே இருப்பார், கண்டுபிடிப்பார். இதான கண்ணாமூச்சி விளையாட்டு. இதான் ரொம்ப பிரதானமான விளையாட்டு. இதே விளையாட்டை தான் பகவான் செய்து கொண்டிருக்கிறான். இதே கண்ணாமூச்சி விளையாட்டை தான் நம்ம சாதாரணமாக சின்ன வயசில் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதே விளையாட்டை தான் பகவான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம போய் ஏதாவது ஒரு உள்ளே போய் விளைஞ்சிக்குவோம், ஒரு அறையில் போய் விளைஞ்சிக்குவோம், இல்லை ஏதாவது பின்னாடி போய் விளைஞ்சிக்குவோம். என்ன அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை பகவான் என்ன பண்ணுறான்னா, மாயா அப்படின்னு சொல்லி யவனிகா என்ற இந்த திரைச்சேலையை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த திரைச்சேலையான இந்த மாயா என்ற அந்த கண்மத்தை விளக்கினால்தான் என்ன விளக்கவும் செய்யணும். அதை விளக்கினால்தான் பகவான் நமக்கு தென்படுவான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அது யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்ற வார்த்தை. அப்ப இந்த மாயா யாரு கையில் இருக்கு? யாரு விளக்கணும்னா தாயார் தான் விளக்கணும்.